Hello friends, welcome to CookingHarini. இன்னைக்கு நம்ம குக் ரூம்ல ரொம்பவே டேஸ்டியான பிரெட் பால்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இது பண்றதுக்கு 8 ஸ்லைஸ் பிரெட்டை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ இதல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். பிரெட்லயே கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால பார்த்துட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துட்டு இது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடிச்சு வச்சிருக்க ரவை சேர்த்துக்கலாம். இது நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும். இதுக்கு பதிலா நீங்க கார்ன் ஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இது கூடயே 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமா இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். விரிசெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா அழுத்தி விட்டு உருண்டை பிடிச்சிக்குங்க. இந்த மாதிரி மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக போட்டாலும் நமக்கு வேகிறதுக்கு லேட் ஆகும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ எல்லாத்தையும் நம்ம பால் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிரெட் பால்ஸை இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணி விட்டுக்குங்க. பிரெட் பால்ஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு எல்லா பக்கமும் ஈவனாக குக் ஆகி வரும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இது நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ 2 ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் 1 ஸ்பூன் ஜீரகமும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க 1 கப் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க 1.5 கப் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்க போகிறோம். நான் மீடியம் சைஸ் தக்காளி 3 எடுத்திருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதில் காரத்துக்காக 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. நம்ம ஏற்கனவே பிரெட் பால்ஸில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இந்த தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்குங்க. இப்போ இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வெந்திருக்கு. ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது, இந்தளவுக்கு ஜூஸியாக இருக்கணும். இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பிரெட் பால்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. பிரெட் பால்ஸும் தக்காளியும் நல்லா கோட் ஆகணும். இப்போ பிரெட் பால் சேர்த்துட்டு ரொம்ப ட்ரையாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல்லாம், நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் நம்ம தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கங்காட்டி டொமேட்டோ கெச்சப் சேர்க்கறதுக்கு தேவையில்லை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான நம்மளோட பிரெட் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம ப்ரெட்டை ஃப்ரை பண்ணி செஞ்சுருக்கங்காட்டி சாப்பிட்றதுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு குக்கிங் ஹரிணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.